சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து. தாயாருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கத்தியால் குத்தியவர் உட்பட 2 பேர் கைது. கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தொடர்ந்து சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். பூசாரி நாகமுத்துவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ராஜா உள்ளிட்ட 6 பேர் விடுவிப்பு. சென்னை அருகே ஆவடியில் எஸ்ஐ பதவிக்கான பயிற்சியின் போது காவலர் மரணம். உடற்பயிற்சி செய்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கட்டடங்களை இடிப்பது சட்டவிரோதம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நவம்பர் 20 திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு. ரயில் சேவையை எப்போது தொடங்கலாம் என விரைவில் முடிவு. $190 கோடியில் 18 கோயில்களில் 25 புதிய திட்டப்பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவாத நிகழ்ச்சிகளில் தனிமனித தாக்குதல் கூடாது. கட்சியின் செய்தி தொடர்பாளர்களுக்கு விஜயின் தாவேக்க அறிவுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவு. அரியலூர் மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழை. அரியலூர், ஆண்டிமடம், சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் விக்டரி பள்ளி திறப்பு. 9 நாட்கள் விடுமுறைக்கு பின் பள்ளிக்கு வந்த மாணவர்கள். டெல்லியில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு மிக மோசமான காற்று மாசு. குறைந்த வேகத்தில் ரயில்களை இயக்க ரயில்வே அறிவுறுத்தல். தர்மபுரியில் விஜயா மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழப்பு. மருத்துவரின்றி செவிலியர் சிகிச்சை அளித்ததால் இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கோவை, ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு எனவும் கணிப்பு. ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வரும் மக்கள். வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு செய்த பிரியங்கா காந்தி. ஆபரண தங்கத்தின் விலை மேலும் $320 குறைந்தது. ஒரு சவரன் 56,360க்கு விற்பனை. அரசின் சிறப்பு திறன் துறை எலான் மஸ்க், விவேக் ராமசாமிக்கு ஒதுக்கீடு. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் அறிவிப்பு. 3வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பல பரீட்சை நடத்தும் இந்தியா. ரவி பிஷ்னாய்க்கு பதில் ரமன்தீப் சிங் இந்திய அணியில் அறிமுகமாக வாய்ப்பு. சென்னையில் கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அங்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அமைச்சர் ஆய்வு தொடர்பாக. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில மருத்துவரை நோயாளியுடைய
மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில ஆபத்தான நிலையில மருத்துவர் பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து மருத்துவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து நேரில் கேட்டிருந்து நலம் விசாரித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து நேரில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெருங்குளத்துறை சேர்ந்த விக்னேஷ் என்ற நபர் இன்று காலை மருத்துவரை சந்திக்க சென்றிருந்த போது மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து மருத்துவருடைய கழுத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை குறைந்து போன மருத்துவர் பாலாஜி தற்பொழுது ஆபத்தான நிலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்துல ஏற்கனவே சென்னை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர், இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மருத்துவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்தும் மருத்துவமனையில் நடந்த சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்துவதற்காக தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனைக்கு வந்திருக்கார். நேரில் மருத்துவர்களோடு நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிகிறார். அது மட்டுமில்லாமல் மருத்துவருடைய உடல்நிலை குறித்தும் கேட்டறிகிறார். அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்தும் கேட்டறிகிறார். மருத்துவமனை வளாகமே தற்பொழுது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே கத்தியால் குத்திய விக்னேஷை இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பொதுமக்களும் பிடித்து அழைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரோடு 3 நபர்கள் உடன் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர்கள் குறித்தும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 மாதத்துக்கு மேலாக அவருடைய தாயார் இங்கு புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது சிகிச்சையில் விரக்தி ஏற்பட்டு மருத்துவரை கத்தியால் குத்தியதாகவும் பாலாஜி இந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவுடைய தலைவராக இருந்து வருவதாகவும் மருத்துவமனையில இந்த பிரிவுடைய தலைவராக இருந்து வருவதாகவும் அவரை சந்திக்க செல்வது போல் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தியதாகவும் கழுத்தில் ஏற்பட்ட காயத்துல நிலை குறைந்து போய் தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சையானது மருத்துவமனை வளாகத்துல ஐசியூல வைத்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கோவில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த பொதுமக்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். தான் குத்திட்டு ஓடுறாங்க. குத்திட்டு ஓட எந்த ரீசனுக்காண்டி குத்துனாங்கன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் டாக்டர் குத்திட்டாங்க வாங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு மேலே தப்புன்னு நமக்கு தெரியாது. அவங்க குத்தின பிறகு தான் நமக்கு தெரியுது. ஆனால் எங்கள் சைடு இருந்து பார்க்கும்போது அவங்க குத்திட்டு ஓடுறாங்க. பின்னாடி வீல் சேரில் வச்சு டாக்டர் வச்சு தள்ளி கொண்டு வராங்க. கொண்டு போகும்போது யாராலையும் அவங்கள பிடிக்க முடியாது. கத்தி வச்சுருக்காங்கன்னு எல்லாரும் ஒதுக்க தான் செய்கிறாங்க. யாரும் பிடிக்க முடியாது. திருப்பி என்னன்னா இவங்க எதுக்காக குத்துனாங்க எந்த ரீசன் நமக்கு தெரியாது. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா டாக்டருங்க வந்து இந்த பேஷண்ட் வந்து எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு வராங்க? நோய் குணமாகணும், வெளியே பிரைவேட்ல நமக்கு அவ்வளவு செலவு பண்ண முடியாது. அந்த ஒரு காரணம் கூட தான் பிரைவேட்டுக்கு வராங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனா கொஞ்சம் பேஷண்ட்ட கொஞ்சம் சாதுவா பேசணும். ஏதோ அவங்க படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படிலாம் இது ஒரு எல்லாரையும் தரக்குறவெல்லாம் நினைக்க கூடாது. சென்னை கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்பது குறித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்திக்க இருக்கிறார். மருத்துவமனையில் தற்போது அவர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவினுடைய தலைமை மருத்துவராக இருக்கும் பாலாஜி கத்தி குத்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். தனது தாய்க்கு முறையான சிகிச்சை கிண்டி
கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் தற்போது அங்கு போலீசார் குவிந்திருக்கின்றனர். கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அங்கு தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அந்த மருத்துவரின் உடல்நிலை என்பது எவ்வாறு உள்ளது? அங்கு சூழல் எப்படி உள்ளது? கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பாலாஜி என்பவரே ஒரு இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது பெருங்குளத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற ஒரு நபர் கத்தியால் அந்த மருத்துவரை குத்தியிருப்பது தெரிய வந்திருக்கு. தற்பொழுது தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் விசாரணைக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அடையார் துணை ஆணையர் விசாரித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது கூடுதல் ஆணையரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கார். காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலேயே மருத்துவரையே ஒரு கத்தியால் குத்திய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருங்குளத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்ற நபருடைய தாயார் இங்கு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று இன்று வந்த 4 இளைஞர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது மருத்துவரை பார்க்க சென்ற விக்னேஷ் என்ற இளைஞர் மருத்துவர் பாலாஜி என்பவரை கத்தியால் குத்தியிருக்கிறார். இதில் காயமடைந்த மருத்துவர் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 4 இளைஞர்களையும் தற்பொழுது போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த அவசர சிகிச்சை பிரிவில் கூடுதல் ஆணையரும் துணை ஆணையரும் மருத்துவரை நேரில் சந்தித்து இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை வளாகத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிடிப்பட்ட நபர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 27 வயதான இளைஞர் அந்த விக்னேஷ் என்பவர் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய தாயார் புற்றுநோய் சிகிச்சைக்காக இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை முறையாக அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலால் கத்தியால் குத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது இந்திய மருத்துவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராஜா, தற்போது அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவரை கத்தியால் குத்திய சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் நிலவுகிறதா, அல்லது இதில் சம்பந்தப்பட்ட பிறருக்கு உளவியல் சிக்கல்கள் காரணமாக இவையெல்லாம் நடைபெறுகின்றனவா? அதாவது இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கல்கத்தாவில பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கேரளாவில பார்த்தோம், சில வருடங்கள் முன்பு சேதுலட்சுமின்ட்டு நம்ம தூத்துக்குடியில தமிழகத்திலையும் பார்த்தோம். டாக்டர் மேல ஒரு வயலன்ஸ் ஒருபடி மேலே போய் அவர்களை உயிரிழக்க செய்வது என்பது தொடர்கதையா இருக்கிறது. தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் கடந்த 10-15 வருடங்களாகவே இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அரசு அதை அப்பப்ப பாக்குறாங்க. ஆனா அது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, 2008 அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆக்ட் ஆஃப் 48 of 2008. பட் அது சரி இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்லை. நிறைய முறை நாங்க சொல்றோம், அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை பத்தி அவங்க மைண்ட் பண்றது இல்ல. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவங்க கவனத்துக்கு கொண்டு போனாலும் சரி, தனியா கொண்டு போனாலும் சரி, நாங்க அசோசியேஷன் மூலியம் கொண்டு போனாலும் சரி, அப்போதைக்கு அந்த சிச்சுவேஷனை அவங்க சமாளிக்கிறது தான் பாக்குறாங்களே தவிர தொடர்ந்து அது யார் பண்ணாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது இது மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப துரதிருஷ்டமானது, கண்டிக்கத்தக்கது. அப்புறம் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பொறுத்தவரை நாங்கள் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், இது நடக்கிறது இல்லை. இப்ப அரசு மருத்துவருக்கு இந்த கதினாக்கா தனியார் மருத்துவ பத்தி நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் அவுட் போஸ்ட் எல்லா இடங்களும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கல்கத்தா நிகழ்வுகளை பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள கொலை செய்ததற்கு பிறகு தமிழக அரசு கூட எல்லா இடத்துலையும் கூட ஒரு அறிக்கை அமைச்சாங்க. அதை எந்த அளவுக்கு அதை செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு முனைப்போடு செய்ய வேண்டும். ஏன்னா மருத்துவரோட அவங்களுடைய எத்தனையோ
காரியங்களை விட்டுட்டு அவங்க மக்களுக்கு சேவை பண்றதுக்காக இருக்காங்க. கொரோனா காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 110 மருத்துவர்கள், இந்தியா முழுவதும் 1000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களுடைய இன்னுயிரை துறந்து மக்களுக்காக அவங்க சேவை செய்தார்கள். இப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்க, முக்கியமாக பெண் மருத்துவர்களுக்கு இரவில் வருபவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா எந்த வகையில் அவங்க நோயாளிகளுக்கு பணி அவங்க செய்ய முடியும், அவங்களுடைய கடமை ஆற்ற முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு சமுதாய பொறுப்பு, அரசுடைய பொறுப்பு மட்டுமல்ல, மருத்துவர்களுடைய பொறுப்பு அல்ல, ஒரு சமுதாய பொறுப்பாக நான் பார்க்கிறேன். மக்கள் கண்டிப்பாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், செவிலியருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அப்பதான் அவங்க பயம் இல்லாமல் தங்களுடைய கடமையை ஆற்ற முடியும். ஒரு சிலருடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரிகர் ஆகிறாங்க. அதை நம்ம ரொம்ப ரேரா நடக்கலாம், தொடர்ந்து அடிக்கடி இப்ப நடந்துட்டு இருக்கிறது மிகவும் வருந்தத்தக்கது. பல நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது எஃபெக்டிவாக நடக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமை நன்றி திரு ராஜா.